கடைக்கு போயிருந்தேங்க. யோ ஐயா வரார் சார். வணக்கம் ஐயா. சார். என்னையா? சூசைட் கேஸ் சார். 9mm புல்லட், எக்ஸிட் wound, பாடியில் வேற எந்த wounds இல்லை சார். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் வர சொல்லியாச்சா? எஸ் சார், வந்துட்டே இருக்காங்க. கணேஷ், அங்க எல்லாரும் போக சொல்லு. எஸ் சார். யோ போங்கயா போங்கயா. கதவு ஜன்னல்லாம் பூட்டிக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டான் சார். இவர் மணி, வாட்ச்மேன் சார். சார் சொன்னாரு தாங்க, கண்ணாடி ஜன்னல்லாம் உடைச்சு விட்டு உள்ள வந்து விட்டவங்க. செல்வம் சார், நமக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாரு? கீழ் வீட்டில் இருக்காரு. அவர் பேரு வாசுதேவன். இன்ஸ்பெக்டர் நந்தா. ப்ளீஸ் சிட் டவுன். ம். ஆக்சுவலாக நான் காலேஜில் ஃபிசிக்ஸ் லெக்சராக இருக்கீங்க. இல்லை, உள்ளே வரும்போது ஷெல்ஃபில் புக்ஸும் உங்கள் சர்டிஃபிகேட்ஸும் பார்த்தேன். சொல்லுங்க. அவர் பேர் ஸ்ரீதர். 3 மாதத்துக்கு முன்னாடி தான் மேலே குடி வந்தார். ஏதோ ஆட் ஃபிலிம் ஏஜென்சி வச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க. 1 மினிட். சொல்லுமா அனிதா? அப்படியா? ஓகே ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ எம் இன் அ மீட்டிங். ஓகே, யா. என்னுடைய டாக்டர் சார். ஓ. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் அரவுண்ட் 7 o'clock மேல் வீட்டு வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லான்னு மேலே போயிருந்தேன். பட் த டோர் வாஸ் லாக்டு இன்சைட். ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன். ஹி வாஸ் டெட். லாஸ்ட் 1 வீக் அவன் பிஹேவியர் எப்படி இருந்தது? ஐ மீன் எனிதிங் ஸ்ட்ரேஞ்ச்? ஒரு 2 days பேக் யாரோ 3 பேர் வந்தாங்க. ஓ. ஏதோ பணத்தை திருப்பி கொடுன்னு சத்தம் போட்டு போனாங்க. வழக்கமா நான் தான் சார் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன். நேற்று ராத்திரி கூட நான் தான் சார் வாங்கிட்டு போனேன். அப்போ போன்ல யாரு கூடயோ ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்தார் சார். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இது ஒரு பக்கா சூசைட் கேஸ் சார். விட்னஸும் அதான் சொல்றாங்க. சார், நம்ம இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிடலாமா? ம். செல்வம், இது பாத்தீங்களா சார், இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட க்ளவுஸ். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஆனால் புல்லட் ரைட்டில் ஃபயர் ஆயிருக்கு. ஏன் சார் ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடாதா? பாயிண்ட். ஓ சாரி. ஆனால் கம்ப்யூட்டர் பக்கத்தில் மவுஸ், பாத்ரூமில் டூத் ப்ரஷ், டேபிளில் அயன் பாக்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கு. அப்போ இதை ஒரு கொலைன்னு சொல்கிறீங்களா சார்? ம். டீயை போட்டிருக்கா ஆனால் குடிக்கல. திஸ் கிவ்ஸ் மீ அ டவுட். சாக போகிறவன் ஏன் டீயை போடணும்? கதவெல்லாம் உள்ளுக்குள்ளார பூட்டி இருக்கு சார். கொலைகாரன் எப்படி சார் வெளில போயிருக்க முடியும்? கணேஷ், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஜிஹெச்சுக்கு அனுப்பு. எஸ் சார். செல்வம், ஆ? அந்த வாட்ச்மேனை கூப்பிடுங்க. ஏய், இங்க வாயா. இந்த வீட்டுக்கா சார்? வழக்கமா நான் தான் சார் வருவேன். அப்புறம் அந்த எதிர் வீட்டு தம்பி குமார். ரத்தன்குமார். சினிமாவில் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு நிறைய டேரக்டர்ஸ் தெரியும்னு சொன்னார். அதான் அடிக்கடி அவரை மீட் பண்ண போவேன். சார், ஹீரோ சான்ஸ்க்காக பணம்லாம் கொடுத்துருக்கான் சார் அவன். சனிக்கிழமைனா வீட்டில் பார்ட்டி தான். ஒரே கூத்தடிப்பாங்க. ஆமாம் சார், நான் தான் சார் சரக்கே வாங்கி கொண்டு கொடுப்பேன். எங்களோட இன்னொருத்தனும் வருவான். அர்ஜுன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த தம்பி பக்கத்து வீட்டில் தான் சார் இருக்கான். டெய்லி மார்னிங் ஜாகிங் போவேன். ஸ்ரீதரும் வருவான். அப்படி தான் எனக்கு அவனை பழக்கம். எல்லாரும் ஜாலியாக தான் சார் இருந்தாங்க. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி அர்ஜுனுக்கும் ஸ்ரீதருக்கும் கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் இவன் கூட தான் ஒரு நாள் என் பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டான் சார். ஏதோ பொண்ணு பேரை சொல்லி சண்டை போட்டிருந்தாங்க. இந்த பொண்ணு பேரு ஐ டோன்ட் ரிமெம்பர். ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரங்க். ஸ்ரீதர் திடீர்னு கன் எடுத்துட்டான்.
கன்னுக்கு லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் சார். வாட்ச்மேன் சொன்னான். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் வாஸ் கிரேசி. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஐ ஸ்டாப் கோயிங். இப்போ அவர் உயிரோடு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவனுங்க பேசுனதை வச்சு பார்த்தா உருப்படியே ஒரு குழுவும் கிடைக்கலையே சார். அசால்ட்டா கண்ணெல்லாம் வச்சிருக்கான். இவன் ஏதோ சைக்கோ மாதிரி தெரியறான் சார். கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்கும் மொபைல்ல மெமரி கார்டும் மிஸ்ஸிங்கா சார். இதுல கிராஃபைட் பவுடர் போடுங்க. என்னுடைய டாக்டர் சார். இந்த பொண்ணு பேர் ஐ டோன்ட் ரிமெம்பர். அனிதா. ப்ரொஃபஸர் ப்ளீஸ். உங்கள் சப்ஜெக்டில் எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். உள்ள கீயை வச்சு மேக்னெட்டை யூஸ் பண்ணி வெளியே இந்த லாக் பண்ண முடியுமா? ஒரு ஹை பவர் மேக்னெட்டை யூஸ் பண்ணலாம். அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரோக்கிங் அதை ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே சர்ச் பண்ணோம். இந்த ஹார்ட் டிஸ்க் அவருடைய வீட்டில் இருந்துச்சு சார். யோர் கேம் இஸ் ஓவர் மிஸ்டர் ப்ரொஃபஸர். இவ்வளோ பண்ண நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்குமா அடிச்சிருக்கலாம். வை ப்ரொஃபஸர்? உங்கள் பொண்ணை ஹராஸ் பண்ணானா எங்ககிட்ட வந்திருக்கலாமே. எப்படி சார்? ஆஃபீஸில் ஹராஸ் பண்ணான், வேலையை விட்டுட்டான். இப்போ அவன் மேலேயே வந்துட்டான். என் பொண்ணு அவளுக்கு தெரியாமலே மொபைலில் அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இப்போ என்கிட்டே வந்து என் பொண்ணு அவன் கூட அனுப்பி வைன்னு கேட்குறான் சார். ராஸ்கல். போலீஸ் அது இதுன்ட்டு போனான். வீடியோவை நெட்ல விட்டு மிரட்டான். தாயில்லா பொண்ணு சார். ஒரு அப்பாவா எனக்கு வேற வழி தெரியல. அதான் பொண்ணுங்களை ஹராஸ் பண்ணுற ஸ்ரீதர் மாதிரி ஆளுங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் என் கடமையை செஞ்சேன். ஒரு மனுஷனா நான் வாசுதேவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.